சிவாய நம. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள். அனைவரும் நற்பலன்களையே பெற வேண்டி பூசித்து அனுப்பப்படும் இப்பலன்களை பெற்று பயனடைய வாழ்த்துக்கள். இன்றைய பஞ்சாங்க நாமயோகம் மற்றும் கரணம் ராசி பலன்கள். இன்றைய பஞ்சாங்கம் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 18ஆம் நாள் 3/1/2024 புதன்கிழமை. சப்தமி திதி 5:30 மாலை வரை, பின் அஷ்டமி திதி. உத்திரம் நட்சத்திரம் 1:06 பகல் வரை, பின் அஸ்தம் நட்சத்திரம். சோபனம் நாமயோகம் 56:20 நாளிகை வரை, பின் அதிகண்டம் நாமயோகம். பவம் கரணம் 28:46 நாளிகை வரை, பின் பாலவகரணம். அமிர்த யோகம் 17:46 நாளிகை வரை, பின் யோகம் இல்லை. சூலம் வடக்கு வடகிழக்கு 16 நாளிகை. பரிகாரம் பால். ராகு காலம் 12:25 முதல் 1:51 வரை. யமகண்டம் 8:07 முதல் 9:33 வரை. சுபஹோரை நல்ல நேரங்கள் காலை 9:45 முதல் 10:45 வரை. முற்பகல் 2:15 முதல் 2:46 வரை. இரவு 7:45 முதல் 10:45 வரை. இன்று நாள் சுப நாள். இன்றைய நவகோள்களின் நிலைகள். மேசத்தில் குரு, கன்னியில் சந்திரன் கேது, விருச்சகத்தில் சுக்கிரன் புதன், தனுசுவில் சூரியன் செவ்வாய், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய நாம யோகாதிபதி சூரியன் இன்றைய கரணாதிபதி செவ்வாயுடன் சேர்க்கை பெற்று தனுசு ராசியில் இருக்கும் நிலை. இன்றைய அவயோகாதிபதி சனி கும்பராசியில். இன்று வரும் மற்றொரு கரணாதிபதி ராகு மீனராசியில் இருக்கும் நிலையில் இன்றைய நாமயோகம் மற்றும் கரணம் அடிப்படையில் அமையும் பலன்கள். மேசத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மேசராசி அன்பர்களே, மேசராசிக்கு இன்றைய நாமயோகம் மற்றும் கரணம் அடிப்படையில் அதிர்ஷ்டம் தரும் சுப ஓரைகள் சனி. அதிர்ஷ்ட எண்கள் 8, 17, 44. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு ஆஞ்சநேயர். மேசராசிக்கு தரும் பலன்கள். ராசிநாதன் செவ்வாயே இன்றைய கரணாதிபதியாகி நாமயோக அதிபதி சூரியன் சேர்க்கை பெற்று 9ஆம் பாவத்தில் இருந்து மேசராசிக்கு தரும் பலன்கள். அரசு கிரகங்களின் சேர்க்கை. அரசு காரியங்களில் எதிர்பார்த்த நற்பலன் கிட்டும். தந்தை வழி சகோதரர்கள் ஒன்று கூடுவார்கள். தந்தை மகன் உறவில் நற்பலன் ஏற்படும். சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் கிட்டும். புத்திரர்களின் சுபகாரிய முயற்சிகளில் நற்பலன் ஏற்படும். அசுவினி நட்சத்திர பலன்கள். புத்திரர்களின் உத்தியோக வழிகளில் நற்பலன் ஏற்படும். பரணி நட்சத்திர பலன்கள். வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் ஏற்படும். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து இருப்போருக்கு நல்ல பலன்கள் கிட்டும். கிருத்திகை 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது புத்திரர்களின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்வீர்கள். உங்களது அந்தஸ்து கௌரவம் உயரும். சொத்து வழியில் அனுகூலம் கிட்டும். ரிஷபத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்கு இன்றைய நாமயோகம் மற்றும் கரணம் அடிப்படையில் அதிர்ஷ்டம் தரும் சுப ஓரைகள் சனி மற்றும் குரு. அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சனி ராகு. அதிர்ஷ்ட எண்கள் 8, 98, 44, 4, 85, 13. அதிர்ஷ்ட நிறம் நீலம் கருப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு ஆஞ்சநேயர் மற்றும் துர்க்கை. ரிஷபராசிக்கு தரும் பலன்கள். ராசிநாதன் சுக்கிரனுடன் சேர்ந்த புதனை அவயோக அதிபதி சனி பார்வை பெறும் நிலையில் இன்றைய பலன்கள். திருமணம் முடிந்து புத்திராபாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்போருக்கு அதற்கான நற்பலன் ஏற்படும். கூட்டு தொழில் புரிவோர் கூட்டாளிகளால் அனுகூலமான பலன்களை அடைவார்கள். கிருத்திகை 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். வாகன ஓட்டுநர், இயந்திரங்கள் இயக்குவோர் கவனமுடன் செயல்பட வேண்டும். வாகன இயந்திர வழி பழுதுகள் ஏற்படும். ரோகிணி நட்சத்திர பலன்கள். வெளியூர் வெளிநாட்டில் இருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல் கிட்டும். பணவரவை எதிர்பார்த்தவர்களுக்கு பணவரவு கிட்டும். மிருகசீரிசம் 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். உறவினர்கள் ஒன்று கூடுவார்கள். வாழ்க்கை துணைவழி பிரச்சனைகள் சரியாகும். எதிர்பார்த்த அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். மிதுனத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்கு இன்றைய நாமயோகம் மற்றும் கரணம் அடிப்படையில் அதிர்ஷ்டம் தரும் சுபகோரைகள் குரு. அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள் ராகு.
அதிர்ஷ்ட எண்கள் 4, 85, 13, 40. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு துர்க்கை. மிதுன ராசிக்கு தரும் பலன்கள். ராசிநாதன் புதனுடன் சேர்ந்த சுக்கிரனை சனி பார்வை செய்யும் நிலை மிதுன ராசிக்கு தரும் பலன்கள். மாணவர்களுக்கு கல்வியில் நற்பலன் ஏற்படும். வியாபாரிகளுக்கு ஏற்றமிகு நாளாக இருக்கும். ஏற்றுமதி தொழில்துறையினர் நற்பலன் அடைவார்கள். உங்களது முயற்சிகளுக்கு தந்தை வழி உறவினர்களின் அனுகூலம் கிட்டும். மிருகசீரிஷம் 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். உங்களது நட்சத்திர அதிபதியே கரணாதிபதியாகி பலம் பெறும் நிலையில் உங்களது திருமண சுபகாரிய முயற்சிகளில் நற்பலன் ஏற்படும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். திருவாதிரை நட்சத்திர பலன்கள். ஏற்றுமதி தொழில்துறையினர் கனரக வாகன தொழில்துறையினர் நற்பலன் அடைவார்கள். ராகு இன்றைய கரண அதிபதியாகி நற்பலனை ஏற்படுத்துவார். புனர்பூசம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். நீண்ட நாள் இழுபறியாக இருந்த பணச்சிக்கல் விலகி தனவரவு உண்டாகும். கடகத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். கடக ராசி அன்பர்களே, கடக ராசிக்கு இன்றைய நாமயோகம் மற்றும் கரணம் அடிப்படையில் அதிர்ஷ்டம் தரும் சுபஹோரைகள் சூரியன் செவ்வாய். அதிர்ஷ்ட எண்கள் 1, 91, 46 மற்றும் 9, 81, 18. அதிர்ஷ்ட வழிபாடு சிவன் மற்றும் முருகன். கடகராசிக்கு தரும் பலன்கள். உங்களது எதிரிகள் விலகிச் செல்வார்கள். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். அரசு காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். உங்களது கடன் பாக்கிகள் வசூலாகும். தந்தை வழி உறவினர்களிடையே அனுகூலமான பலன்கள் ஏற்படும். தொழில்துறையினருக்கு எதிர்பார்த்த பணியாளர்கள் அமைவார்கள். புனர்பூசம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது முயற்சிகளில் இருந்த தடை தாமதம் விலகும். தொழில் போட்டிகள் விலகி தொழிலில் நற்பலன் அடைவீர்கள். பூசம் நட்சத்திர பலன்கள். உங்கள் நட்சத்திர அதிபதி அவயோகியாகி 8இல் மறைவது தொழில்துறையில் இருந்த பிரச்சனைகள் விலகி இன்று உங்களுக்கு நற்பலனை தருவார். ஆயில்யம் நட்சத்திர பலன்கள். உங்களது நட்சத்திர அதிபதியை அவயோகி 8இல் கெட்டு பார்ப்பது நன்மையான பலன்களை ஏற்படுத்தும். உங்களது தொழில்துறையில் இருந்த பிரச்சனைகள் சரியாகி நன்மையான பலன்கள் ஏற்படும். சிம்மத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசிக்கு உங்களது ராசிநாதன் இன்றைய நாமயோகியாகி இன்றைய கரணாதிபதி செவ்வாயுடன் சேர்க்கை பெற்று 5ஆம் பாவகத்தில் இருக்கும் நிலை மற்றும் இன்றைய அவயோகி சனி பகவான் ராசியை பார்க்கும் நிலையில் அமையும் பலன்கள். சிம்ம ராசிக்கு தரும் பலன்கள். குடும்ப உறவினர்கள், தாய் தந்தையர் மற்றும் புத்திரர்களுடன் குலதெய்வ வழிபாடுகளில் ஈடுபடுவது, குலதெய்வத்திற்கு செய்ய வேண்டிய நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுவது மிக சிறப்பான பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்துவார். பூர்வீகத்தில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். புத்திர பாக்கிய தடை உள்ளவர்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும். சொத்து வழியில் அனுகூலம் ஏற்படும். மகம் நட்சத்திர பலன்கள். வாழ்க்கை துணை வழியில் எச்சரிக்கை தேவை. குடும்ப குழப்பங்கள் ஏற்படலாம். பூரம் நட்சத்திர பலன்கள். வாகனம் இயந்திர தொழிலில் இருந்த பிரச்சனைகள் சரியாகி எதிர்பார்த்த தனவரவு ஏற்படும். உத்திரம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். தாய் தந்தையர் உங்களது முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கன்னியை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். கன்னி ராசி அன்பர்களே, கன்னி ராசிக்கு இன்றைய நாமயோகம் மற்றும் கரணம் அடிப்படையில் அதிர்ஷ்டம் தரும் சுப ஓரை சனி. அதிர்ஷ்ட எண்கள் 8, 98, 44. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு ஆஞ்சநேயர். கன்னி ராசிக்கு தரும் பலன்கள். ராசிநாதன் புதனுடன் சேர்ந்த சுக்கிரனை சனி பகவான் பார்க்கும் நிலையில் கன்னி ராசிக்கு தரும் பலன்கள். தர்ம கர்மாதிபதி யோகம் பெற்ற நிலையில் தொழில்துறையினருக்கு அபரிமிதமான தன லாபத்தை ஏற்படுத்துவார். வியாபாரிகளுக்கு ஏற்றமான காலமாகும். உங்களது எதிரிகளை சமாளித்து நற்பலன் அடைவீர்கள். போக்குவரத்து விஷயங்களில் கவனம் தேவை. உத்திரம் 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். வாகனம் இயந்திர வழி பிரச்சனைகள் சரியாகும். அஸ்தம் நட்சத்திர பலன்கள். அதிக அலைச்சல் விரயம் உண்டு. கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். சித்திரை 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். நட்சத்திர அதிபதியே கரணாதிபதியாகி நாமயோகி சேர்க்கை பெற்ற நிலையில் வாகன யோகம் கிட்டும். சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். துலாமை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். துலாம் ராசி அன்பர்களே,
துலாம் ராசிக்கு இன்றைய நாமயோகம் மற்றும் கரணம் அடிப்படையில் அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள்கள் சூரியன், செவ்வாய், ராகு. அதிர்ஷ்ட எண்கள் 1 91 46 மற்றும் 9 81 18 மற்றும் 4 85 13. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, கருப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு சிவன், முருகன் மற்றும் துர்க்கை. துலாம் ராசிக்கு தரும் பலன்கள். பொருளாதார நிலைகளில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். மாணவர்களின் கல்வியில் நற்பலன் ஏற்படும். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வாழ்க்கை துணை வழியில் சந்தோஷம் தரும் நிகழ்வுகள் ஏற்படும். நீண்ட நாள் திட்டங்கள் நிறைவேறும். சித்திரை 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். சுவாதி நட்சத்திர பலன்கள். உங்கள் தொழில் போட்டிகள் விலகி நற்பலன் ஏற்படும். விசாகம் 1 2 3க்கான நட்சத்திர பலன்கள். திருமணம் முடிந்து குழந்தை பாக்கிய தடை உள்ளவர்களுக்கு பித்ரு சாப நிவர்த்தி பயனளிக்கும். விருச்சகத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். விருச்சக ராசி அன்பர்களே, ராசிநாதன் செவ்வாயுடன் சூரியன் சேர்ந்து 2ஆம் பாவத்தில் இருக்கும் நிலை. ராசியை சனி பார்வை செய்யும் நிலையில் விருச்சக ராசிக்கான பலன்கள். பயணங்களில் கவனம் தேவை. உங்களது உத்தியோகத்தில் திறமையான செயல்பாடுகளால் ஊதிய உயர்வு, பதவி உயர்வினை அடைவீர்கள். விசாகம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். பயணங்களில் எச்சரிக்கை தேவை. தாயாரின் உடல் ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டிய நாள். புத்திரர்களின் வழியில் கவனம் கொள்ள வேண்டிய நாள். அனுசம் நட்சத்திர பலன்கள். கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். கேட்டை நட்சத்திர பலன்கள். இன்று கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். தனுசுவை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்கு இன்றைய நாமயோகம் மற்றும் கரணம் அடிப்படையில் அதிர்ஷ்டம் தரும் சுப கிரகங்கள் சனி. அதிர்ஷ்ட எண்கள் 8 17 44. அதிர்ஷ்ட வழிபாடு ஆஞ்சநேயர். தனுசு ராசிக்கு தரும் பலன்கள். பூர்வீகம், புத்திரர் வழியில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். உங்கள் முயற்சிகளில் நற்பலன் ஏற்படும். புத்திரர்களின் உத்தியோக தொழில் வழி வருவாய் கிட்டும். புதிய தொழில் முயற்சிகளில் நற்பலன் ஏற்படும். தந்தை வழி உறவினர்களிடையே இருந்த பிரச்சனைகள் விலகி ஒற்றுமை உண்டாகும். மூலம் நட்சத்திர பலன்கள். பித்திருக்கள், முன்னோர்கள், குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு நற்பலனை தரும். பூராடம் நட்சத்திர பலன்கள். உங்களது பணச்சிக்கல் விலகி நற்பலன் ஏற்படும். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது முயற்சிகளில் கோபத்தை குறைத்து நிதானமுடன் செயல்படுவது காரியங்களில் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும். மகரத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்கு இன்றைய நாமயோகம் மற்றும் கரணம் அடிப்படையில் அதிர்ஷ்டம் தரும் நவக்கோள் ராகு. அதிர்ஷ்ட எண்கள் 4 44 13. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு துர்க்கை. மகர ராசிக்கு தரும் பலன்கள். சனி பகவான் அவயோகியாகி 2ஆம் பாவத்தில் இருப்பது குடும்பம், தனம், வாக்கு விஷயங்களில் கவனம் தேவை. நாமயோகி மற்றும் கரண அதிபதிகள் 12இல் மறைவதும் சாதகமற்ற அமைவாகும். மகர ராசியினர் இன்று கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். உத்திராடம் 2 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். நட்சத்திர அதிபதி நாமயோகியாகி 12இல் மறைவது வீடு, வாகனம் வழியில் முதலீடு செய்வது எதிர்காலத்தில் நற்பலனை தரும். திருவோணம் நட்சத்திர பலன்கள். உத்தியோக வழி பயணங்கள் ஏற்படும். அவிட்டம் 1 2க்கான நட்சத்திர பலன்கள். கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். கும்பத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்கு இன்றைய நாமயோகம் மற்றும் கரணம் அடிப்படையில் அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சூரியன் மற்றும் செவ்வாய். அதிர்ஷ்ட எண்கள் 1 91 46 9 81 18. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு சிவன், முருகன். கும்பராசிக்கு தரும் பலன்கள். அவயோகியாகி சனி பகவான் ராசியில் அமர்வது சாதகமற்ற அமைவு. 7.5 சனியில் சென்மச்சனியின் பிடியில் இருக்கிறீர்கள். மனதில் குழப்பம், சஞ்சலம் ஏற்படும். எந்த முடிவையும் நிதானமுடன் சிந்தித்து எடுக்க வேண்டும். இருப்பினும் நாமயோகி மற்றும் கரண அதிபதிகள் 11இல் இருப்பது பொருளாதார நிலைகளில் எதிர்பார்த்த தன லாபத்தை கொடுக்கும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். வாழ்க்கை துணை வழியில் எதிர்பார்த்த நன்மையான பலன்கள் ஏற்படும்.
அவிட்டம் 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். திருமண முயற்சிகள் கைகூடும். சொத்து வழியில் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். சதயம் நட்சத்திர பலன்கள். குடும்ப உறவுகளால் மனதில் வருத்தப்படும் சம்பவங்கள் ஏற்படும். பூரட்டாதி 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். பணத்தை சாதகமில்லாத வழிகளில் முதலீடு செய்தவர்கள் மனம் வருத்தப்படும் சம்பவங்கள் ஏற்படும். மீனத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மீன ராசி அன்பர்களே, மீன ராசிக்கு இன்றைய நாமயோகம் மற்றும் கரணம் அடிப்படையில் அதிர்ஷ்டம் தரும் நவகோள்கள் சூரியன், செவ்வாய். அதிர்ஷ்ட எண்கள் 1, 91, 46, 9, 81, 18. அதிர்ஷ்ட வழிபாடு சிவன், முருகன். மீன ராசிக்கு தரும் பலன்கள். தொழில்துறையினர் அபரிமிதமான நற்பலன்களை அடைவார்கள். உங்கள் தொழில் ஸ்தாபனங்களுக்கு தேவையான பணியாளர்கள் அமைந்து தொழில்துறையில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். வாழ்க்கை துணை வழி பிரச்சனைகள் சரியாகும். வெளியூர் வெளிநாட்டு உத்தியோகத்தில் நற்பலன் ஏற்படும். பூரட்டாதி 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். தடைபட்டிருந்த பண வரவு கிட்டும். உத்திரட்டாதி நட்சத்திர பலன்கள். உங்களது நட்சத்திர அதிபதி அவயோகியாகி 12இல் மறைவதும் அதற்கு 11இல் சூரியன், செவ்வாய் சேர்க்கை. வெளியூர் வெளிநாட்டில் உத்தியோகத்தில் இருப்போர் நற்பலன் அடைவார்கள். ரேவதி நட்சத்திர பலன்கள். உறவினர்கள் நண்பர்களிடையே இருந்த பிரச்சனைகள் சரியாகும். உங்களுக்கு எதிர்பார்த்த ஆதாயமான பலன்கள் கிட்டும். உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிக்கவும். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும். நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். சிவாய நம.